ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ப்ளே பண்ண போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரானிங்கிற கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். கிரானி வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் பெல்லை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, அப்புறம் அப்போ தான் அவங்களும் நம்ம இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே கொடுத்து நம்ம கேம்குள்ளே போகலாம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் கேம். உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேம் கொஞ்சம் நல்லா ஹாரரிஸ்டிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுதான் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன் நான். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா டே 1. இப்போது டே 1ல் இருக்கோம் நம்ம. அதாவது ஒரு கிரானி, அதாவது ஹாரர் வீட்டில் மாட்டிகிட்டு இருக்கோம். இந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் பண்ணோம். ஒன்று சொல்லி வந்துட்டேன் பாருங்களேன். இப்போ நம்ம போல எஸ்கேப் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். வந்துட்டோம், போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கபோர்ட் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது லாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்கும். சத்தத்தில் கிரானியும் கிராண்ட்பாவும் வந்துடுவாங்க கீழே. அவங்க கீழே வச்சுட்டு நம்ம மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டாய், இன்னைக்கு நீ மாட்டினடா. டேய், இன்னைக்கு நீ மாட்டினடா. உன சூப் வச்சு குடிக்கிறேனா இல்லையான்னு பாரு. நான் அதே சூப் வச்செல்லாம் நம்ம குடிச்சிடுவாங்களா? நல்ல வேலை, அங்கேருந்து தப்பிச்சு வந்துடும். ஈன்னு சிரிக்கிறான் தாத்தா. சரி, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூம் போல். எங்கேயாவது இருக்குமா? எதுவுமே இல்லை. என்னது? எ பிக்சர் ஆஃப் எ பீஸ் ஆஃப் எ பிக்சரா? ஓகே. இது என்னது? வெப்பன் கீ. எனக்கு தேவையப்படாது. ஏங்க தேவைப்படும் நினைக்கிறேன். எதுலையோ பார்த்தேனே. ஓ, ஷார்ட் கன் எடுக்கிறது. வெப்பன் கீ போல. ஏதாச்சும் ஒரு கன் எடுக்கலாம், அது தெரியாம நான் வாட்டுக்கு ஜஸ்ட் மிஸ்ல விட்டுட்டு போயிருப்பேன். இதை நல்ல வேலை வெப்பன் கீங்கிறது நல்லா தெரியாம நல்லா பார்த்துட்டேன். ஓகே, பெட்ல போட்டால் சவுண்டு கேட்காது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு போல இருக்குதே. சரி, இன்னைக்கு இங்கே ஏதாவது இருக்குமான்னு பார்ப்போம். நமக்கு எதுவுமே இல்லை. இதுலேயும் எதுவும் இல்லை. இந்த கபோர்டில் ஏதாவது இருக்குமா? ராக்கில் எதுவுமே இல்லை. சரி, ஒன்றுமே இல்லை. இங்கே சவுண்ட் மேக் பண்ணலாம். இந்த வெப்பன் கீ எடுத்து இங்கே ஒரு சவுண்டு மேக் பண்ணோம். இப்படி ஒரு சவுண்டு மேக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா கிரானியும் கிராண்ட்பாவும் இங்கே வருவாங்க. இப்போ கிரானியும் கிராண்ட்பாவும் இங்கே வந்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே குளிச்சிடணும். சரி, கிரானி கிராண்ட்பா வர மாதிரியே தெரியல. இதுக்குள்ளே குளிச்சிடலாம் நம்ம. ஏன்னா இது பாத்ரூமுக்கு போடவே. இந்த பாத்ரூம் ஏதாவது இருக்குமான்னு பார்ப்போம். இவ்வளோ சத்தம் போடுறேன்னா அங்கே கிராண்ட்பா போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? நல்ல வேலை பார்க்கல. டோர் லாக் பண்ணிட்டு இங்கே ஏதாவது பார்ப்போம். ஹெலிகாப்டர் இருக்கியா? அடடே, ஹெலிகாப்டர் இருக்கியா? நான் பண்ண போகிறது போட் எஸ்கேப்புடா, ஹெலிகாப்டர் எஸ்கேப் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி கொடுங்கண்ணா. சரி, இப்போ வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஆமாம் கிராணி, பயமா மாட்டினியா நீ? ஓ, தேவையில்லாமல் எதுவுமே கண்டுபிடிக்காம ஒரு லைஃப் போச்சு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே 5 வரைக்கும் இருக்குது. டே 2 வந்தாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் எதுவுமே கண்டுபிடிக்காமல் மாட்டிக்கிட்டுமே இந்த கிராணிக்கிட்ட. அப்பயே பயந்துக்கிட்டு இருந்தேன் நான். வெளியே இருப்பாங்களோ, கிராணி தான் இருக்கும்னு நினச்ச மாதிரியே கிராணி இருந்துச்சு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சவுண்டு மேக் பண்ணுவோம். ஓகே, சவுண்டு மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராணியும் கிராண்ட்பா வந்துடுவாங்க. வந்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம், மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏதாவது நமக்கு இந்த க்ரோபார்னு ஒன்று வரும். அது பாக்ஸ் எல்லாம் உழைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நமக்கு போட் கீ இருக்க சான்ஸ் இருக்குது. டாய், 2வது ரவுண்டுக்கு நீ ரெடியா? மாட்டடா இன்னைக்கு. டேய், இன்னைக்கு நீ மாட்டினட்டா. உன்னை பிடிச்ச மனுஷக்கால் சூப் வைக்கிறேன்டா, வாடா. அதான் மனுஷக்கால் சூப்பா? எல்லாத்தையும் செய்யும் போலகுதே இது. எப்பா, டெரரான பார்ட்டியாக தான் இருக்கும் அங்கே போல. இவங்க எங்கேயாவது இருக்குமான்னு நம்ம செக் பண்ணுவோம். எதுவுமே இல்லை. இதில் எதுவுமே இல்லை. இதில் போட்கி போடு, சூப்பரு. போட்கி நம்ம கழிச்சிச்சு இங்கேருந்து. ஆனால் என்ன, எஸ்கேப் தான் ஆக முடியாது இப்போ போட்கியை மட்டும் வச்சு.
ஏன்னா போர்டுக்கு பெட்ரோல் அது இதுன்னு எல்லாத்தையும் ஊற்றணும். அது ஸ்பார்க் ப்ளக் அது இதுன்னு நிறைய கண்டுபிடிக்கணும். கேஸ் லைனு அதான் இந்த பெட்ரோலு அது கிடச்சிது பார்த்தீங்கன்னா நமக்கு எதை பற்றி பேசும்போது அதெல்லாம் கிடச்சிடுது. சூப்பரு. இப்போ நம்ம இந்த கேஸ் லைன் எடுத்துட்டு வெளியே போகலாம். ஆமா மாட்டினியாடா நீ? ஓ 2 பொருளாக கண்டுபிடிச்சேன். ஆனால் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக போட தான் முடியல. சரி இப்பயாச்சும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடுவோம். இந்த டே 3லயாச்சும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை முடிக்க ட்ரை பண்ணணும். டே 3 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பொருளை கூட நான் போய் அந்த போர்டில் ஃபிட் பண்ணலை. இன்னும் இது ஸ்பார்க் ப்ளக் வேறு இருக்குது. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியல. அது மாதிரி நமக்கு ஒரு கன்று வேணும். வெப்பன்கி கண்டுபிடிச்சோம்ல, அதுக்கு ஒரு கன்று இருக்கும்ல, அந்த கன்று எடுப்போம். எடுக்கலான்னு பார்த்தா சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலில் இப்போது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் போய் எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். ஒரு ரேக் மாதிரி. அந்த ரேக்கை நம்ம ஓப்பன் பண்ணணும். அது ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஒரு கன் இருக்கும். டாய் ரவுண்டு 3க்கு ரெடியா? மாட்டடா டேய் நீ. டேய் என்னடா எஸ்கேப் ஆகன்னு பார்த்தா என்கிட்ட அடி வாங்குறதே குறியா இருக்கியாடா டேய்? இன்னும் இந்த கிளவியெல்லாம் நம்மளை திட்டுது. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ இங்கே தான் தூக்கி போட்டோம். இங்கே இருக்குது வெப்பன் கீ. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதை வெப்பன் கீ கையில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இங்கே இருக்குமா தேடிட்டோம்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஆமாம் தேடிட்டோம். இங்கே வந்து பார்த்து போவோம். இந்த இடத்துல தான் கிராண்டியும் கிராண்ட்பாவும் மெயினாக நடமாட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு புக்கு இருக்குல்ல, இது இழுத்து விடணும். இழுத்து விட்டோன்னே அது நவுடும். இப்படி நவுந்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஓடிடணும். இதுக்குள்ளே போயிட்டு வெப்பன் கீ வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே சாவியை இங்கே தூக்கி போடுவோம். இங்கே தூக்கி போட்டு கையில் கன்று எடுத்துக்கணும். அப்புறம் புல்லட்டில் போட இங்கே 2 புல்லட் கொடுத்துருக்காங்க. ஓகே 2 புல்லட் வேணும். 2 புல்லட் லோட் பண்ணியாச்சு. ஃபுல் லோடு. இப்போ கிராணியை ஷூட் பண்ணி அவுட் பண்ணிட்டோம். ஆனால் என்ன மைனஸ்னால் 2 minutes 30 secondsக்கு தான் இதோட இந்த மாதிரி படுத்து கிடக்கும் கிராணி. ஓகே இவனா ஷூட் பண்ணு. ஓகே இவனையும் ஷூட் பண்ணிட்டு இங்கே செக்யூரிட்டிக்கு இருக்கும். என்னடா காலையை பிடிச்சிட்டோட. ஓகே விட்டுட்டான். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டோர் ஒன்று ஓப்பன் பண்ணோம். அது எந்த டோர் தானே கேட்குறீங்க? இதோ இதுதான் லைட்டு பக்கத்தில் இருக்குது இந்த டோர் தான். இப்போ இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமான்னு பார்ப்போம். சேஃப்டி இது ஒரு இடத்துல போடுவாங்களே, அது ஏதோ ஒரு இடம் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரோட் எஸ்கேப் ரூமுக்கு நேராக அங்கே தான் போடணும் இதை. ஸோ இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது. புல்லட்ஸ் இருக்குது. சரி வேறு ஏதாவது இருக்குமா? டக்ட் டேப்பு ஹெலிகாப்டர் எஸ்கேப் தேவையானது. அது நமக்கு தேவைப்படாது. ஸோ போட் ஸ்டேரிங்கு சூப்பரு. நமக்கு நிறைய பொருள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே இப்போ தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான நம்பிக்கையே வருது எனக்கு இப்போது. ஓகே இங்கே டவுன் தூக்கி போட்டோம். சவுண்டுக்கு இங்கே வருவாங்க கிராண்டியும் கிராண்ட்பாவும். ஸோ கொஞ்ச நேரம் ஆட்டோ நம்ம கீழே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட் கன் எடுத்துருந்தா நல்லா இருக்கும். அதை ஷூட் பண்ணியிருக்கலாம். ஷூட் பண்ணிவிட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு செயின் கட்டு நமக்கு தேவைப்படும். இப்போது இங்கே சத்தத்தை போட்டோம். யாருமே வரல. இறங்குனா அவங்க வந்து பிடிச்சிவாங்களோன்னு பயமாக இருக்குது. சரி இங்கேருந்து பார்ப்போம் அவங்க வராங்களா இல்லையான்ட்டு. கிராண்டியும் கிராண்ட்பாவும் இது வர மாதிரி தெரியல. குச்சிலை ஓகே குதிச்சாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சாச்சு சேஃப்டியாக. யாருமே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லைன் எடுத்துப்போம் கையில். கேஸ்லைன் எடுத்துக்கிட்டு இது வழியாக போவோம். ஏன்னா கிராணி கிராண்ட்பா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவாங்க. பயமாக இருக்குது எனக்கு. அதனால தான் சொல்கிறேன். சரி சத்தத்தை போட்டுவிட்டு அந்த சைடாக போயிடலாம். சரி சத்தத்தை போட்டு விட்டுட்டோம். ஸோ இந்த சைடு கிராண்டியும் கிராண்ட்பாவும் வர சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த டேபிளுக்கு ஒழிஞ்சிப்போம். அவங்க வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு போவோம். இந்த சைடு போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஆனால் பெட்ரோலுக்கு எப்போ அந்த போட்டுக்கு எப்போ பெட்ரோல் ஊற்றுறது அப்போ. அதனால தான் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போகும். டே 3ல் வேறு இருக்கும். டே 5 வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டைமை? அதனால் இது வழியாக போகலாம். இது வழியாக போனால் கொஞ்சம் லேட் ஆகும். இது வழியாக போகும். இதுமாதிரி எந்த சத்தமும் கேட்காது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா காலியாகுது இடமே. ஓகே இப்படி போவோம்.
எப்படி இறங்கி பார்த்து போகணும். சத்தத்துக்கிட்ட போட்டவே கூடாது. இங்கே போயிட்டு அப்புறம் இங்கே பெட்ரோலை போட்டுடுவோம். இங்கே பெட்ரோல் ஃபுல்லாக போடணும். பெட்ரோல் ஃபுல்லாக போடலன்னா பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே எஸ்கேப் பண்ணும்போது நின்றுடுவோம். ஸோ பெட்ரோல் ஃபுல்லாக போட்டுடலாம். ஓகே, எஃப் வரைக்கும் வந்தால் ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஃபுல்லாக போட்டாச்சு. ஆனால் இந்த தண்ணிக்குள்ளே அப்படியே இதை போட முடியாது. தண்ணிக்குள்ளே போட்டால் இதுலேயே வந்து இந்த பைக் பண்ணிருக்குல வெளியே இந்த இது வந்து சத்தத்தை கொடுத்துடும் எது தூக்கி போட்டினாலும். அதனால் அது தண்ணிக்குள்ளே போட வேணாம். ஓகே, இப்போ இங்கே யாருமே இல்லை. பொறுமையாக போகணும். வேணாம் இருக்க சான்ஸ் இருக்குது. அமைதியாக இருக்குது இடமே. ஸ்லோவாக போவோம். ஆமாம், ஹை சி வந்து வந்துட்டானே ஒருத்தன். நீ ஒளிஞ்சிப்போம். ஒளிஞ்சிக்கிட்டா கண்டுபிடிக்க முடியாது அவனால். வரானா? அங்கேயும் நின்ன மாதிரி தெரியுது. ஓ, அங்கேயும் நின்ட்டான் போல, எங்கே இருக்குன்னு தெரியாமல். சரி விடுங்க, நல்லது தான். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். போவோம், போயான் பார்ப்போமே. ஓ, ஐசியூ ஆஹான்ட்டு வந்துட்டானே. இங்கே போய் நின்றுடுவோம். இப்போ நிற்கணும் வந்துட்டான். இங்கே வரானும் பயமாக இருக்குது. வெளியே போகலாமா வேணாமா? பயமாக இருக்குது. ஓ, இங்கே இருக்கான். அப்படியே போய் ஒளிஞ்சிடுவோம். ஓகே, இனிமேட்டு அவனால் எதுவும் பண்ண முடியாது நம்மளை. மேலே ஒரு டேபிள் மாதிரி ஒன்று இருக்குது, அது நம்மளை மறைச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே வீடியோக்கு யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. அப்படி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட உங்களுக்கு என்ன மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணால் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோஸ் எல்லாம் அவங்களும் நல்லா ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். பயமாக இருக்குது அந்த கிராண்ட்பா பார்த்துருவாங்களோன்ட்டு. ஓகே, பொறுமையாக தான் போகிறோம். அங்கே போயிட்டு இருக்காங்க கிராண்ட்பா. நல்ல வேலை யாருமே இல்லை. இப்போ போகலாம். இங்கே ஏதாவது இருக்குமா பார்ப்போம். எதுவுமே இல்லை. ஓகே, இங்கே ஏதாவது இருக்குமோ? ஒன்றுமே இல்லை. யார் என்னை பார்த்தா? எங்கேருந்து பார்த்தா? ஓ, கிராணியா? என்னது நீ சான் ஏதோ ஒரு பாட்டு. இது ஒழிஞ்சிப்போம். கிராணியால் பார்க்க முடியாது நம்மளை. கிராணி இப்போ வா பார்ப்போம். நான் கண்டுபிடி. வராது. ஏன்னா வர முடியாது. இங்கெல்லாம் அது கட்டுக்கடியில் பூந்து பார்க்க முடியும். ஆனால் அதுதான் போயிடுச்சு. இப்போ போகலாமோ? தைரியமாக தான் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் பயமாக இருக்குதுண்ணா. போவோம், போய் தானே ஆகணும். இப்படி போயிட்டு இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எதாவது இருக்கான்ட்டு. ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு சைடுமும் பயமோட தான் போயிட்டுருக்கோம். நம்ம ரொம்ப பயமாக இருக்குது இதில் போகிறதுக்கே. கேம் ப்ளே பண்ணது ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க பார்த்தீங்களா கிராணி போயிட்டுருக்குது. ஜஸ்ட் மிஸ் மாட்டல. நல்ல வேலை. நீங்கள் ஏன்னா ஹேண்டு ஸ்டேரிங்கை போட்ட மாதிரி எதுவும் ஞாபகம்? இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஏணி மேலே ஏறிட்டு இங்கே ஏதாவது இடம் இருக்குமா? இங்கே எங்கே போடலாம்? இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. இங்கே போட்டுடுவோம். இங்கே போட்டால் தான் சத்து கேட்காது. இங்கே போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட் ஸ்டேரிங் ஹேண்டில் எடுப்போம். இந்த ஸ்டேரிங் எடுத்தால் போதும். நம்ம அது போய் கனெக்ட் பண்ணிடணும். ஸ்பார்க் ப்ளக்கு அந்த மாதிரி நிறையா கனெக்ட் பண்ண தேவை. நமக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. வந்துட்டானே. சரி, டேபிள் கடையில் ஒழிஞ்சிப்போம். இந்த சைடு கிராண்ட்பா வந்துட்டான். இந்த சைடு போகிற மாதிரி போயிட்டு அப்படியே எந்த சைடு போகலாம்? இப்போது இந்த சைடு வரமாட்டான். இங்கே தான் நின்றுட்டுருக்கான். மறந்துட்டான் போல் நம்ம எங்கே இருக்கோன்ட்டு. சிரிக்கிறான். கண்டுபிடிச்சிடுவானோ? எட்டி பார்ப்பானோ? ஓகே, நம்ம எட்டி பார்க்கல. ஸோ அப்படியே அவன் போயிட்டான். நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த சைடு போயிடலாம். பயமாக இருக்குதே. ஒவ்வொரு செகண்டும் பயமாக இருக்குது இந்த கேமை ப்ளே பண்ணும்போதே. சரி, இந்த சைடு போவோமா? சரி வாங்க, இந்த சைடே போகலாம். இந்த சைடு ஒரு ஓப்பனில் இருக்குது. ஓகே, இந்த சைடு ஓகே. இங்கே எதுவும் யாருமே இல்லை. ஓகே, இடம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கானே. இது கிராண்ட்பா காட்டு. நம்ம போக வேண்டிய சைடாக போவானா? கிராணி கண்ணு தெரியலையா? வந்துட்டானே. இந்த கிராண்ட்பாக்கு நம்மளை பார்க்கறது தான் வேலை போல இருக்குது. சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கான் சும்மா. சரி, இங்கே எங்கேயாவது போவோம். இது என்ன ஏதோ ஒரு ரூமு. க்ரோபார் வேணும் போல இருக்குது. அது எங்கன்னு தெரில.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போவோம். பயமாக இந்த சைடு போகிறதுக்கு. கிராண்ட் பாபி தான் நம்ம பார்த்தோம். ஐசியூ நீ அடிச்சின்னா அங்கே ஐசியூக்கு தான் போகணும். அதனால நான் அடிக்காமல் இரு. இந்த சைடு போய் மறைஞ்சிக்கிட்டோம். அங்கேயே நின்றுட்டான். கை வெளியே நீட்டிட்டு நிற்கிது. சரி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா போர்டை விட்டு வெளியே அந்த இது பெட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. கிராண்ட் பாங்க தான் போயிட்டு இருக்கான். பின்னாடியே பொறுமையாக போகணும். ஸ்லோவாக போய் அவன் அந்த சைடு மட்டும் போயிட்டா போதும். வந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். அந்த சைடு போயிட்டாங்க. ஓகே நம்ம ராணி பயந்துட்டு பயங்கரமா. டேய் இல்லடா உன்னை இன்னைக்கு என்ன பண்ற பாரு. உனக்கு கொத்து பரோட்டா போடணும் எனக்கு பல நாள் ஆசைடா. ஏய் நில்றா. என்னடா ஒன்னும் சொன்ன இப்ப என்ன நிக்கச்சி தேடிக்கிட்டு இருக்க. வாடா எங்க இருக்கிய ஒண்ணு. ஏய் வெளியே வந்துடுறா. வெளியே வந்துடுறியா இல்லையா. எங்கடா இருக்க. சரி இங்க ஒரு ட்ராப்பை போட்டுட்டு போயிடுவோம். மாட்டினா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரி போயிடுவோம். ஏய் கிராணி எங்க போயிட்டு இருக்க. அதுவா அந்த அந்த ஒரு பையன் இருப்பான்ல நம்ம இப்ப சூப்பரா போடுமே அவனை பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்களும் அவனை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சரியா. சரி கிராணி. என்னடா இது இந்த கிராணியும் கிராண்ட்பா நம்மளை பிடிக்கிறதுக்கு எம்மா பெரிய பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சரி நம்ம இந்த சைடு போட்டோட ஹேண்டில் போய் மாட்டுவோம். அங்கே ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமராவில் பார்த்துட்டு இருப்பாங்களோ நம்ம எங்கேன்ட்டு. சரி கீழே சைடு தான் போயிட்டு இருக்கோம். கேமராவில் பார்க்காம இருக்கணும். உங்களுக்கு கேமரா இருக்கும் செக்யூரிட்டி ரூம்குள்ளே. அதுலேயே பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மாட்டிருக்க மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை. இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் வேணும். ஸ்பார்க் பிளக். அது ஒன்றே ஒன்று. அதுக்கடுத்து இன்னொன்று இதோ ஒன்று தேவையாக இருக்குமே. அது என்னது. பேட்லாக் கீ. இந்த பேட்லாக் கீ இல்லைன்னா அந்த கேட் ஓப்பன் பண்ண முடியாது நம்மளால. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேட்லாக் கீயை தேடுவோம். நம்ம இந்த சைடு போயிட்டு பேட்லாக் கீ எங்கே இருக்கோ அதை தேடி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே இந்த சைடு போவோம். ரொம்ப ரிஸ்காமா சொல்லி வாங்க முடியல. இந்த கிராணி வந்துருச்சு. அதே உங்களுக்கு ஏதாவது பண்ணணும். ஆமாம் ஐசியூன்னு வந்துட்டான். இவன் அடிச்சு ஐசியூக்கு தான் போடணும். அது கூட தெரியல இவனுக்கு. சரி இங்கே வேறு ஏதாவது புல்லட்டு. ஓகே புல்லட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கிடச்சிருக்குது. புல்லட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். ஓகே கிராணி அங்கே போயிட்டு இருக்குது. ஓகே கிராணியை ஷூட் பண்ணியாச்சு. ஓகே அம்மா வந்துட்டானே. ஓகே இவனையும் சுட்டாச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் புல்லட் நமக்கு தேவைப்படுது. மேலே ஏதோ ஒன்று பார்த்தோம்ல அது என்னன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பி மாதிரி ஒன்று போட்டு வச்சுருந்தாங்கல்ல அது நம்ம ஓப்பன் பண்ணோம். அது ஓப்பன் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா கன்னு தான் தேவைப்படும். அதுக்கு இந்த புல்லட் வந்து தேவை. இங்கே இருக்குது புல்லட்ஸ். இந்த புல்லட்ஸ் இருக்குது. ஒன்று மிஸ் ஆனாலும் இன்னொன்று. ஓகே கிடச்சிருச்சு. புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்படி வந்து நம்ம போகலாம். ஓகே இந்த சைடு ஏறிட்டு இந்த சைடு தானே போகணும். ஆமாம் இதே சைடு தான். ஷூட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது. ஹேண்ட் கிரைனைட்டா. இதை வச்சு கிராண்ட்பாவை ஏதாவது பண்ணலாம். இப்போ அவங்க மயக்கத்தில் இருக்காங்களாச்சு. மயக்கத்தில் இருந்தால் எந்திரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரில போய் பார்ப்போம். அந்த இடத்துல இருந்தாங்கன்னா நல்லது. அதனாலதான் என்ன ஆகுறது. சரி இந்த சைடு போய் பார்ப்போம். இந்த சைடு இருக்கானுங்களா இல்லையா. இல்லை. ஓகே அப்போ அவங்க எந்திரிச்சிட்டாங்க கிராண்ட்பா. அவங்கள இப்போது கண்டுபிடிச்சி இந்த பாம்பை அவங்ககிட்ட போட்டு வந்துடணும். எங்கே இருப்பாங்க கிராண்ட்பா. இவ்வளோ இடத்துல தேடிட்டேன் காணவே காணும் கிராண்ட்பாவை. ஒரே இடத்துல சுற்றி வந்துகிட்டு இருக்கேன். காணும் இந்த கிராண்ட்பாவையும். என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பாங்களோ. சரி நமக்கு என்ன. இங்கே த்ரோ பண்ணிட்டு வந்துடுவோம் பாம்பை. அவன்கிட்ட தான் 3 இருக்குது.
அங்கே த்ரோ பண்ணிட்டு வந்தாச்சு. சரி, இங்கே சத்தம் ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. கிராணி கிராண்ட் வந்துடுவாங்களோ? அதுக்குள்ளே நம்ம இந்த ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு போவோம். பீஸ் ஆஃப் பிக்சர் அங்கே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த பிக்சரை ஒட்டணும். அதை ஒட்டிட்டு சைடு ஏதாவது இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த சைடு ஏதோ பிளாக்கிங். ஓகே, ஆமாம். எதுக்கு இந்த பிக்சரை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன்? அது ஹெலிகாப்டர் ஸ்கிப் தானே? ஓ, தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேனே இந்த பிக்சரை. சரி, சாரி, அது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்சரை மாட்டவே தேவையில்ல. இது என்ன கிராணி கண்பா யாருமே இங்கே இல்லை. செக்யூரிட்டிக்கு இது ஓகே, தேவையில்லை நமக்கு. ஓகே, இதுலையாக போயிட்டு இங்கே ஏதாவது கிடைக்குமா? ஆமாம், நம்ம இங்கே தேடியாச்சு, எதுவுமே இருக்காது. சரி, இங்கே தேடி பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்ட்டு. எதுவுமே இல்லை. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரெஞ்சு தேவைப்படுது. ஆனால் இந்த கிராணி கிராண்ட்பாவோட பேரை ஒருத்தர் இருப்பான்ல, அவனோட இடத்துல ஒரு இடம் இருக்கும். அவனோட இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஸ்க்ரூ டிரைவர் அது இதுன்னு போட்டு ஏதோ பண்ணணும். கிராணி இங்கே தான் போயிட்டு இருக்குது. நல்ல வேலை நம்மளை பார்க்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக உள்ளே போகும். ஏதோ பார்த்துட்டாங்க போல இருக்குது. எங்கேருந்து ஓ, மாட்டியா நீ? என் கையால தானே நீ அடி வாங்குவ. ஓ சரிடா, இப்போ 4th டேக்கே வந்துட்டோம். இன்னும் இதுக்கு அடுத்து ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஓகே, எப்படியோ 4th டே வந்துட்டும் தெரியுப்பா. ஃபுல்லாக சைட்லலாம் ரத்தமாக இருக்குது. ரொம்ப டேஞ்சர் இந்த கிராணி கிராண்ட்பா. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோபார் இப்போ வேணும். க்ரோபார் கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கே எங்கேயோ சேஃப் கீ பார்த்த மாதிரி ஞாபகம். முன்னாடி இங்கே ஏதாவது தேடுவோம். இங்கே ஸ்பார்க் ப்ளக் இங்கே இருக்குது. ஐசியூன்ட்டு வந்துடு. ஸ்பார்க் ப்ளக் வச்சு நம்ம இது பண்ணலாம். இந்த போட்டுக்கு போடுறதுக்கு மெயினானது போட்டுக்கு போட. ஓகே, இங்கேருந்து அப்படியே போட் இடத்துக்கு போவோம். போட் இருக்கிற இடத்துக்கு, இந்த போட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அப்படியும் இங்கே மாட்டி விட்டுருவோம். இதை இங்கே போட்டு பெட்லாக் கீ மட்டும்தான் நமக்கு இப்போ தேவை. அது மட்டும் கிடச்சிச்சுன்னா போதும், நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் இந்த இடத்த விட்டு. வந்து சேஃப் கீ தேவைப்படுற இடத்துல அங்கே இருக்குமோ? அங்கே தான் இருக்கும் கண்டிப்பாக. அங்கே தான் இருக்க சான்ஸ் இருக்குது, எங்கேயும் இருக்காது. ஓகே, இங்கே எங்கேயோ சேஃப்டியை பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு. இங்கே ஏதோ இந்த ஃப்ளோரில் தான். ஓகே, எங்கே இடத்துல? ஓ, கிராணி ஒன்று வந்துருச்சு. ஓ, கிராணி இப்படி விடியா? அப்படி போயிடுவேன். பை பாய். டேய் நில்லடா, எங்கடா போற? நில்லடா, உன்னை பிடிச்சி நான் சூப் வச்சு குடிக்க வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு தான் வலிக்கும். நான் போயிடுறேன்ப்பா. பை பை. ஓகே, இந்த பிக்சர் மாதிரி நான் எதுக்கு எடுத்துருந்தேன்? தூக்கி போடு. ஓகே, தேவையான எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது டோர் லாக் நமக்கு தேவைப்படாது. கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடுவாங்க கிராணி கிராண்ட்பா. ஸோ இங்கே இருக்குமா? இருக்காது. இங்கேயும் இருக்காது. ஓகே, ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல தான் எங்கேயோ பார்த்த மாதிரி, இந்த செகண்ட் ஃப்ளோரில் தான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமாக இருக்குது. அந்த சேஃப் கீயை ஒரு வேலை எங்கேயாவது இருக்குமோ? ஒன்றுமே இல்லை. இந்த கிராணி கிராண்ட்பா ஒன்றா வந்துட்டாங்க. டேய் நில்லுடா, உன்னை கடிச்சு சாப்பிடணும் போல இருக்குது. அடே மனுஷங்களா நீ மிருகங்களா இப்படி பண்றீங்க? சரி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வாங்க. இருங்க, ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, கொடுக்குறேன். எங்கே அந்த கிராண்ட்பா அங்கே போகிறானா? ஷூட். ஓகே, கிராண்ட்பாவை ஷூட் பண்ணியாச்சு, கிராணியும் ஷூட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த இடத்துலயே இப்போ போகலாம். அவங்க 2 பேரையும் ஷூட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் 2 மினிட்ஸில் வந்துடுவாங்க மறுபடியும். ஓகே, இங்கே ஒரு மீட் இருக்குது, மீட் எடுத்துப்போம். இந்த மீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராணி கிராண்ட்பாவோட பேரனுக்கு போடணும். இந்த மீட்டை போட்டால் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெஞ்ச் எடுத்து இந்த சாக்கடை தண்ணி மாதிரி ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அது சாக்கடை தண்ணியில் பாய்சன் இது. ஸோ அந்த சாக்கடை தண்ணி பாய்சன் அது இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு கையில் வந்தாச்சு. நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன் அவன் சாப்பாடு போடுறோம்ல இவனுக்கு. அது முன்னாடி இருங்க என்ன வச்சுருக்கான்? க்ரோபால் வச்சுருக்கானா? சூப்பரு. நம்ம எடுத்துப்போம். க்ரோபால் எடுத்துகிட்டு போயிடுவோம் இவனை. இப்படி இந்த சாக்கடை தாண்டி அவனால் வர முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஈஸியான இடத்துக்கு போவோம். ஃபஸ்ட்டு கீழே போக வேணாம், மேலே ஃப்ளோருக்கு போவோம். போயிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குமே, ஆமாம் இந்த சைடு போகணும். இது ஹேண்ட் சிம்பிள். இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணணும் நம்ம. இது அப்படி உடைச்சா என்ன இருக்குது? ஹேண்ட்வில். நமக்கு தேவையே படாது இதெல்லாம். என்ன ஒன்றுமே இல்லை. சரி இந்த வழியாக போவோம். இது கொஞ்சம் ஈஸியாகுது இந்த ரூட்டு கண்டுபிடிச்சது நல்லதாக போச்சு. ஏதாவது எமர்ஜென்சிக்கு வரணும்னா ஈஸியாகுது. சரி இந்த சைடு போவோம். இந்த சைடு போயிட்டு யாருமே இல்லைல்ல. ஓகே யாருமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது இடம். இந்த சைடு கிராணி அண்ட் அவ்வளோவா வரமாட்டாங்க. இந்த போட் இருக்கிற சைடு சுத்தமாக அவ்வளோவா வரமாட்டாங்க. சரி இந்த இடத்துக்கு இது வர ஓ ஷிட் சாரி மக்களே. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காது. இந்த பாக்ஸ் வந்து இங்கே தான் இருக்கும். இதுதான். ஓ ஷார்ட் கன்னா? ஷார்ட் கன், ஸ்டண்ட் கன். ஓ சாரி ஸ்டண்ட் கன்னு. அது வாய்க்கு வரல. ஓகே இப்போ யாராவது கிராண்ட்பா யாராவது வந்தாங்கன்னா சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஏதாவது பொருள் இருக்கணும். இந்த சேஃப் கீ முதல் கண்டுபிடிக்கணும். அந்த சேஃப் கீ வச்சு இந்த டோரை திறந்தா நமக்கு தேவையான ஏதாவது பொருள் இருக்கணும்னு சொன்னேன் நான். ஸோ இதில் ஏதாவது இருக்குமா? ஒன்றுமே இல்லை. இந்த சேஃப் கீ தான் எங்கேயோ பார்த்தேன், எனக்கு நல்லா தெரியும். எனக்கு செகண்ட் ஃப்ளோரில் தான் பார்த்தேன் நான். அங்கே தான் பார்த்தேன், நான் இப்போ காணும். எங்கே போயிருக்குமோ தெரியலையே. சரி மாதிரி அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே போய் பார்ப்போம். செக்யூரிட்டி ரூமில் தான் பார்த்த மாதிரி ஞாபகமாக இருக்குது. போய் பார்த்துடுவோம். சரி பார்த்துடுவோம். ஆனால் பயமாக தான் இருக்குது. இங்கே இருக்குமோ? ஆமாம் இங்கே தான். ஓகே சூப்பரு. எப்படியோ சேஃப்கி எடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த சேஃப்கி வச்சு அந்த இருக்கிற இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்லாக் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை தானே எல்லாம் அப்படின்ட்டு இந்த சைடு வந்து சேஃப்கி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதை என்ன இது இருக்குது? டோர் ஹேண்டிலா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணினே டோர் ஹேண்டில் தான் வந்துச்சா? ஓகே முன்னாடி கிராண்ட்பா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால இப்போ வெளியே போவேனா, தெரியாமல் கதவு முடிக்கணும். சரி டோர் ஹேண்டில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. பெட்லாக்கி மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. அம்மா கிராணி. ஓகே இது எங்கேயாச்சு மாட்டினியா நீ? டே 5 சந்திப்போம். ஆனால் டே 5 ஒன்றும் சந்திக்கணும் வேறவா? அந்த மூஞ்ச பார்த்து தான் ஆகணும். சரி டே 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இன்னும் ஒரு வாட்டி அவுட் ஆனால் நம்ம அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு பொருள் கண்டுபிடிச்சா நம்ம போதும். போட் கீழெலாம் நம்ம கண்டுபிடிச்சி அந்த மாடியில் வச்சுருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணுவோம். பெட்லாக்கு எங்கே இருக்க அப்போ வாய்ப்பு சான்ஸ் இருக்குது? எந்த இடமோ எனக்கு தெரியாது இந்த கேமில். அவ்வளோதான் எனக்கு தெரியும். வேறு எந்த இடமோ எனக்கு தெரியாது. இவன்கிட்ட பார்த்துக்கிட்டே இருப்பான் எல்லாரையும். எங்கே இருப்பான்ட்டு. சைடு போவோம். பெட்லாக்கி மட்டும்தான் நமக்கு ஒரு குறையே. அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். இந்த கேமு கம்ப்ளீட் பண்ணிடலாம். எதுவுமே இல்லை. எங்களும் தேடிட்டோம். கிடைக்குதா? கிடைக்கவே இல்லை. இது ஹெலிகாப்டர் கீ இங்கே இருக்குது. தேவையில்லை. சரி வேறு என்ன? ஓ கிராணியா? சரி பார்த்துக்கோ. வேறு எங்கே போகலாம்? அது பின்னாடியே வரட்டும். நம்ம போவோம் அந்த சைடு. இந்த சைடு நம்ம போவோம். இந்த மாடிப்படி வழியாக ஏறி ஃபோட்டோவை தள்ளி விட்டு போகலான்னு பார்த்தேன். சரி விடுங்க. சரி போய்ட்டு எதுவுமே இல்லை இங்கே. அந்த சேஃப்கி கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே பார்த்தா டோர் ஹேண்டில் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை. ஹேண்ட் வீல். சரி அது போய் ஹேண்ட் வீலு எதில் கனெக்ட் பண்ணுமோ அதை கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம கனெக்ட் பண்ணி அதை கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். நிறைய இறங்கிப்போம். இறங்கிட்டு இது வழியாக போவோம். ஸ்டெப்ஸ் வழியாக. ஓகே இது வழியாக இப்படி போவோம். ஓகே இந்த சைடு போயிட்டு ஹேண்ட் வீல் இதில் தான் எங்கேயும் கனெக்ட் பண்ணோம். ஓகே இங்கே தான் திரும்பி விட்டுணும். திரும்பி விட்டு எதுவுமே நடக்கலை. அப்போ எதுக்கு இது? ஓகே உள்ளே போய் பார்ப்போம். ஒன்றுமே இல்லை.
எதுவுமே இல்லை. சரி இன்சிடென்ட் வர மாதிரியே சத்து கேட்குது. சரி எனக்கு பயமாகுது. ஸோ இதை வழியே எடுத்து விட்ருவோம். எப்படி லாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் சத்தத்தில் வந்துடுவாங்க கிராணி கிராண்ட்பா கீழே. ஆனால் நம்ம மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த பெர்லாக்கியை மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இன்னைக்கு நீ மாட்டினாடா. அம்மா கண்டுபிடிச்சிச்சே. என்னடா அந்த சைடு நான் போயிட்டு வளர்ந்தேன்னா பார்க்குறேன். நான் நேராக போயிட்டு இருக்க மாதிரி உன்னை பார்த்துட்டேன். டபக்குன்னு இப்படி வந்துட்டேன். அம்மா கிராணி என் சைடு போறியா? போக முடியாதுடா. என்னடா பண்ணுவ? சரி எப்பதான் அம்மா. ஓ கரெக்டாக குடிச்சு நோட் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு பொருள் கண்டுபிடிச்சி இருக்கணும். சரி இப்போ என்ன பண்ண போகுது? இது என்னது? என்ன இடம்? ஓ இதுவா? இந்த கோளாரி மாதிரி இதுவா? நான் பட்டனில் கை வச்சிருக்கான். எப்படி போனாமா? ஓ சாரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேமை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி கண்டிப்பாக இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணியே தீரணும். நெக்ஸ்ட் டைம் நம்ம கிராணி சாப்டர் 2 தான் போடுவோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரெயின்டு பிளேயராக வரும் இந்த வீடியோக்கு. ஸோ இந்த வீடியோ எல்லாம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுறதுலாம் உங்களுக்கு கொஞ்சம் மெசேஜ் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பாய் பாய், சி யூ, வரட்டா, டாட்டா.